ஹாய், பச்சை பட்டாணி மசால் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்: தாளிப்பதற்கு சோம்பு, பச்சை பட்டாணி அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தேங்காயும் கசகசாவும் அரைச்சி வச்சுருக்கேன். கசகசா சேர்க்கும்போது நம்ம உடம்புக்கு நல்லது. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் வானொலியை வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயமும் தக்காளியும் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள், நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதங்கின உடனே நம்ம அவிச்சு எடுத்து வச்சுருக்கிற பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, இது கொஞ்சம் தண்ணி சேர்த்தா போதும், ஏன்னா நம்ம ஏற்கனவே அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். மூடி வச்சுருக்கோம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பட்டாணி மசாலாலாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் கசகசாவும் இதில் ஊற்றி கிளறி மல்லித்தலையை தூவி இறக்கிடலாம். சுவையான பச்சை பட்டாணி மசால் தயார். இதை நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.